வெல்கம் யூவர்ஸ். இந்த வீடியோல நம்ம ரொம்பவே சூப்பரான கார் ரேசிங் சீன்ஸ் நிறைஞ்ச டாப் 5 கார் ரேஸ் மூவிஸ்க்கான லிஸ்ட் தான் பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல இருக்கிற மூவிஸ்ல ஒரு சில மூவிஸ் நீங்க ஏற்கனவே பார்த்திருக்க சான்ஸ் இருக்கு. இருந்தாலும் நாங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கிற எல்லா மூவிஸ்மே மஸ்ட் வாட்சான மூவிஸ் தான். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது உங்க டெஃப் வாட்ச், நான் உங்க எஸ்கே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லிஸ்ட்ல 5 இடத்துல இருக்க மூவி டேஸ் ஆஃப் தண்டர். இந்த படத்தோட டைரக்டர் டோனி ஸ்காட். இந்த மூவி 1990ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல டாம் க்ரூஸ் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. படத்தோட ஸ்டார்டிங்லேயே டாம் க்ரூஸ் ஒரு பெஸ்டான கார் ரேசரா வள வராரு. ஆனா ஒரு நாள் அவர் கலந்துகிட்ட ரேஸ்ல அவருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. அதனால கார் ரேஸே வேணான்னு முடிவெடுக்கிறாரு. ஆனா அவரை திரும்ப ரேஸ்க்குள்ள கொண்டு வர நிறைய பேர் முயற்சி பண்றாங்க. கடைசியில நம்ம ஹீரோ ரேஸ்ல கலந்துக்க திரும்ப வந்தாரா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். படம் ரியலாவே சூப்பராவே இருந்தது. அதுவும் டாம் க்ரூஸோட ஆக்டிங் பட்டாசா இருந்தது. இந்த மூவி டாம் க்ரூஸ் ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்னே சொல்லலாம். அதோட இந்த மூவி தமிழ் டப்லையும் அவைலபிளா இருக்கு. சோ கண்டிப்பா பாருங்க. லிஸ்ட்ல 4 இடத்துல இருக்க மூவி ஹெர்பி ஃபுல்லி லோடட். இந்த படத்தோட டைரக்டர் ஆஞ்சலா ராபின்சன். இந்த மூவி 2005ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல மேகின்னு ஒரு பொண்ணு கிராஜுவேஷனை கம்ப்ளீட் பண்றாங்க. அவங்க தான் படத்தோட ஹீரோயின். அவங்க அப்பா ஒரு காரை ஹீரோயினுக்கு கிஃப்ட் பண்றாரு. அந்த கார் பேர் தான் ஹெர்பி. ஆனா அந்த கார் சாதாரண கார் மாதிரி இல்லாம உயிரோட இருக்கிற மாதிரி ஹீரோயினுக்கு தெரியுது. இருந்தாலும் அந்த காரை வச்சு ஹீரோயின் நிறைய ரேஸ்லயும் ஜெயிக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் ஒரு பெட் மேட்ச்ல தோத்ததால ஹெர்பி அவங்க கையை விட்டு போயிருது. கடைசியில ஹீரோயின் ஹெர்பியை மீட்டு கொண்டு வந்து இறுதியா நடக்க இருக்கிற ஒரு பெரிய டோர்னமெண்ட்ல கலந்துக்கிட்டு ஜெயிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். படம் ரியலாவே செம்மையா இருக்கும். படத்துல காமெடி சீன்ஸ் எல்லாம் பக்காவா ஒர்க் ஆயிருக்கு. ஒரு ஜாலியான கார் ரேஸ் மூவி பார்க்க வெயிட் பண்றீங்கன்னா இந்த மூவி ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். அதோட இந்த மூவி தமிழ் டப்லையும் அவைலபிளா இருக்கு. சோ மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. லிஸ்ட்ல 3 இடத்துல இருக்க மூவி கார்ஸ். இந்த படத்தோட டைரக்டர் ஜான் லெசிட்டர். இந்த மூவி 2006ல ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு காமெடி அனிமேஷன் மூவி. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு கார் ரேஸ் டோர்னமெண்ட் நடக்குது. அது ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட். ஆனா அதுல நம்ம ஹீரோவோட சேர்த்து மொத்தமா 3 கார் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்துருது. அதனால டை பிரேக்கர் மேட்ச் வைக்க பிளான் பண்றாங்க. அந்த டை பிரேக்கர் மேட்ச்ல கலந்துக்க போற நம்ம ஹீரோ ரூட் 69ல இருக்கிற ஒரு வில்லேஜ்ல போய் தனியா மாட்டிக்குது. கடைசி நம்ம ஹீரோ அந்த கிராமத்தை விட்டு வெளியே வந்து டோர்னமெண்ட்ல கலந்துக்கிட்டு ஜெயிச்சதா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படத்தை டைரக்டர் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காகவே எடுத்த மாதிரி இருக்கு. ஏன்னா படத்துல காமெடி சீன்ஸ் வேற லெவல்ல இருந்தது. அதுவும் நம்ம ஹீரோ அந்த கிராமத்துல போய் சிக்கினதுக்கு அப்புறம் தப்பிக்க ட்ரை பண்ற சீன்ஸ் எல்லாம் செம காமெடியா இருக்கும். இந்த மூவி நீங்க லைஃப்ல மிஸ் பண்ணவே கூடாத ஒரு மஸ்ட் வாட்ச் மூவின்னு சொல்லுவேன். ஏற்கனவே இந்த மூவி நீங்க பார்த்திருந்தீங்கன்னா படத்துல எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த மூவி தமிழ் டப்லையும் அவைலபிளா இருக்கு. சோ டோன்ட் மிஸ் இட். லிஸ்ட்ல 2 இடத்துல இருக்க மூவி ஃபோர்ட் vs ஃபெராரி. இந்த படத்தோட டைரக்டர் ஜேம்ஸ் மேன்கோல்ட். இந்த மூவி 2019ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதையில 1960ஸ்ல ஒரு பெஸ்டான கார்னா அது ஃபெராரி தான். அந்த ஃபெராரி காரை ரேஸ்ல தோக்கடிச்சு எங்க கார் ஒரு பெஸ்டான கார் தான் ப்ரூவ் பண்ண ஃபோர்ட் கம்பெனி பிளான் பண்றாங்க. ஆனா டாப்ல இருக்கிற ஃபெராரி காரோட ஸ்பீடுக்கு ஈடு இருக்கிற அளவுக்கு ஒரு பெஸ்டான காரை உருவாக்க ஃபோர்ட் கம்பெனி படத்தோட ஹீரோவான மேட் டேமனோட ஹெல்ப் கேக்குறாங்க. அவர் ஒரு சூப்பரான காரை டிசைன் பண்ணி கொடுக்குறாரு. அப்படியே அந்த காரை ரேஸ்ல ஜெயிக்க வைக்க ஒரு சூப்பரான ரேஸ் எடுத்து தேடும்போது நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டான கிறிஸ்டியன் பேல ரேஸ்ல கலந்துக்க கூட்டிட்டு வராரு. அவர் கலந்துக்க போற ரேஸ் 24 ஹவர்ஸ் ஃபுல்லாவே நடக்க போற ஒரு கஷ்டமான ரேஸ். கடைசில அந்த ரேஸ்ல இவங்க கார் ஃபெராரி காரை பீட் பண்ணி வின் பண்ணாங்களா இல்லையா, அந்த ரேஸ்ல கலந்துக்கிறதுக்காக போய் இவங்க என்னென்ன பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறாங்கிறது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படம் ரியலாவே ஒரு பெஸ்டான மூவி தான் இந்த லிஸ்ட்லயே. ஏன்னா படத்துல சென்டிமெண்ட் சீன்ஸ் ஆகட்டும் இல்ல அவங்க ஜெயிக்கிறதுக்காக போராடுற சீன்ஸ் ஆகட்டும் எல்லாமே அல்டிமேட்டா இருந்தது. இந்த படத்தை கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம அந்த கால மூவி மாதிரியே டைரக்டர் எடுத்திருப்பாரு. அது ஒரு பெரிய பிளஸ்னு தான் சொல்லணும். இந்த படம் நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் மூவியாவும் இருக்கும். ஆனா இந்த மூவி தமிழ் டப்ல இல்ல. இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல நடக்கிற ரேசிங் சீன்ஸ்க்காகவே நீங்க நிச்சயமா இந்த படத்தை பார்க்கலாம். லிஸ்ட்ல மொத இடத்துல இருக்க மூவி நீட் ஃபார் ஸ்பீட். இந்த படத்தோட டைரக்டர் ஸ்காட் வாக். இந்த மூவி 2014ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஒரு கொலை பண்ணதா சொல்லி அவரை ஜெயில தூக்கி போடுறாங்க. ஆனா அந்த கொலையை வில்லன் தான் பண்ணிருப்பான். கடைசியா ஜெயில இருந்து வெளியே வர நம்ம ஹீரோ வில்லனை பழிவாங்க ஒரு ரேஸ்ல அவனை தோக்கடிக்க பிளான் பண்றாரு. அவர் பிளான் பண்ண மாதிரியே ஹீரோ ரேஸ்ல கலந்துக்கிறதுக்காக போய் என்னென்ன பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறாங்க. இறுதியா நம்ம ஹீரோ வில்லனை ரேஸ்ல தோக்கடிச்சாரா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படம் ரியலாவே ஒரு ஒர்த்தான மூவி தான். படத்துல இவங்க ரேஸ்க்காக யூஸ் பண்ற கார்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருந்தது. அதோட படத்துல VFX எல்லாம் வச்சு மிரட்டி இருக்காங்க. இது ஒரு பக்காவான என்டர்டெய்னிங் மூவி. இந்த மூவி தமிழ் டப்லையும் அவைலபிளா இருக்கு. சோ டோன்ட் மிஸ் இட். சோ அவ்வளவுதான் இன்னைக்கான டாப் 5 வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேற எந்த கேட்டகரியில் நாங்க டாப் 5 வீடியோ போடணும் நீங்க நினைக்கிறத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. மறக்காம எபிக் ஃபிலிம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன்.